நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1135வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக இந்த சப்த விடங்க க்ஷேத்திரங்கள் 7 க்ஷேத்திரம் சொல்லப்படுறது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடங்கம்னா என்ன, அது நிறைய பேருக்கு தெரியல, நிறைய கன்ஃபியூஷன் வேறு இருக்குது இதில். ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை எவ்ரி திங் டு நோ அபவுட் இட். அதாவது 7 விடங்க க்ஷேத்திரங்கள் ஒளிப்படாதது, ஒளிப்படாமல் செதுக்கிறது. ஸோ அது இதுவாக்க முடியாது, இது பஞ்சலோக விக்கிரகமாக்க முடியாது. ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட். இப்போ லிங்கமாக தான் இருக்கணும். ஸோ அது எந்தெந்த க்ஷேத்திரம் பாருங்க: திருவாரூர், திருநள்ளாறு, திருநாகை காரோணம் நாகப்பட்டினம், திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், வேதாரண்யம்ன்றது திருமறைக்காடு. இந்த 7 சொல்லப்பட்டிருக்கு. அகைன் ரிப்பீட்: திருவாரூர், திருநள்ளாறு, திருநாகை காரோணம் நாகப்பட்டினம், திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு. இந்த 7மே சப்த விடங்க க்ஷேத்திரம். அப்போ 7த்துலேயுமே மரகதலிங்கம் இருக்குது. 7 கோவிலையும் மரகதலிங்கம். அந்த காலத்தில் நான் சொல்லும்போது கூட முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் ஆண்டா அப்படின்லாம் சொல்லுவாள். பாப்பா திருவாரூருடைய கோவிலுடைய ஏஜ் சொல்லவே முடியாதுன்னு எல்லாருமே. இப்போ திருவண்ணாமலைன்னா இத்தனை வருஷம் சொல்லிடலாம். பட் இது திருவாரூர் ஆரூர்பதி மிக தொன்மையானது சொல்லப்படுறது. எப்படின்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி எந்த பீரியடு, கண்ணபிரானந்த பீரியடு, மகாபாரத்துக்கு முன்னாடி. ஸோ மகாபாரத்தில் முசுகுந்தனுடைய கதை வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. யூ ஷுட் ஆல்வேஸ் ரிலேட் டு த புராணங்கள். ஸோ இப்போ நம்ம கம்மிங் டு சப்ஜெக்டு, இந்த சப்த விடங்க க்ஷேத்திரத்தை பற்றி ஒரு ரிவ்யூ. சிவபெருமான் 7 வகையான நடனங்கள் புரியும் சப்தவிட தலங்கள். இந்த நடனங்கள்லாம் அது யார், இந்த தியாகராஜர் ஆடுறதா நடனமா? ஆமாம், அதுக்கு தான் வச்சுருக்காங்க. தியாகராஜருக்கும் அந்த சோமாஸ்கந்த மூர்த்திக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்கந்தன் இருக்காது இதில். ஸோ இங்கே சென்னைன்னு எடுத்த இந்த இது இருக்கு இல்லையா, சவுத் மெட்ராஸ் எல்லை, அது அங்கேயே இருக்குது. அது நார்த் மெட்ராஸ்லேயும் இருக்குது. இது நம்ம திருவொற்றியூர், அங்கே தியாகராஜர் இருக்கார். திருவான்மியூர், அங்கே தியாகராஜர் இருக்கார். இதுக்கு நடுவில் அந்த இது இருக்குது, ஸ்கந்தன் இருக்காது. செல்லாம் அப்படி ஆசிட்டிஸாக இருக்கும். சிவபுரம் உட்காந்துருப்பார், பக்கத்தில் பார்வதி உட்காந்துருப்போம். இது இருக்காது, மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இதுதான் திருவாரூரில் வச்சுருக்கா. ஆக்சுவலாக அந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தூக்கி வரும்போது ஒரு நடனம் ஆடுறாரு சாமி. அந்த நடனத்தை வச்சு தான் பிரிச்சிருக்காத. சிவபெருமான் 7 திருத்தலங்களில் ஆடிய 7 வித நடனங்கள் சப்த தாண்டவம் என்றும், தாண்டவம் நடைபெற்ற இடங்கள் சப்தவிட திருத்தலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சப்த என்றால் சமஸ்கிருதத்தில் 7. விளங்கம் இதற்கு ஒளியால் செதுக்கப்படாதது என்று பொருளாகும். எனவே ஒளியால் செதுக்காமல் சுயம்புவாக தோன்றிய மூலவரை உடைய 7 திருத்தலங்கள் இந்த சப்தவிட தலங்கள் ஆகும். இயற்கையாகவே தோன்றிய இந்த 7 புனிதமான மரகதலிங்கங்களை சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து பரிசாக பெற்று பிரதிஷ்டை செய்தார். இவையே சப்த விடக்க தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ திருவாரூர் அஜபான் நடனம் கும்பகோணத்திலிருந்து 43 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பதி அமைந்துள்ளது. சுவாமி பேர் தியாகராஜர், அம்பாள் பேர் கமலாம்பிகை.
கமலமுனி வாழ்ந்த இடம் அது. தில்லைக்கு முந்திய கோவில் இதுவாகும். வீதி விடங்கர் என்று ஈசன் அழைக்கப்படுகிறார். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய, கடன் தொல்லை நீங்க, உடற்பணி அகல, திருமண வரம் பெற, வேலை கிடைக்க, தொழில் விருத்தியாக, குழந்தை வரம் வேண்டி இங்கே பக்தர்கள் வருகின்றனர். இந்த அஜபா நடனம் நல்லா ஞாபகம். திருவாரூர் நடனம் வந்து அஜபா நடனம். அடுத்து திருநள்ளாறு சனீஸ்வர ஸ்தலம் சொல்கிறவ தர்பாரண்யேஸ்வரர். உண்மத்த நடனம் கும்பகோணத்திலிருந்து 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள் பேர் பிராணேஸ்வரி பேர். சனீஸ்வர பரிகார தலமாக திருக்கோவிலில் நகர விடங்கர் என்று ஈஸ்வரன் அழைக்கப்படுகிறார். சனீஸ்வர பகவானை அருளை பெறவும் அவரால் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகள் நீங்கவும் பரிகார தலமாக இது விளங்குகிறது. இங்குள்ள வாணி தீர்த்தத்தில் நீராட கவி பாடும் திறன் வரும் என்று நம்பிக்கை. திருநாகை காரணம் நாகப்பட்டினம். தரங்க நடனம் கும்பகோணத்திலிருந்து 67 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது. கயா ரோகணேஸ்வரர், ஆதிபுராணர், இறைவி நீலாயுதாட்சி, கருந்தட கண்ணி 3 காயாரோக ஸ்தலங்களில் முதன்மையான இது. இங்கு சுந்தரவிடங்கர் என்று ஈஸ்வரன் அழைக்கப்படுகிறார். இறைவனுக்கு இரவிக்கும் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து செய்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறவும் முக்தி பெறவும் பக்தர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லும்போது சத்தியமான உண்மை. அது ஒரு 4 or 5 years பேக் ஐ காட் கனவு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா நடந்தது கனவு. மனைவி போயிட்டா அப்போ இந்த டைம் நான் போயிருக்கேன். இது எந்த ஊருன்னு கேட்குறேன். எனக்கு கனவெல்லாம் வந்து சினிமா சீரியல், டிவி சீரியலாட்டம் தான் வரும் எனக்கு. அப்போ பார்த்தா கோவிலுக்கு அலங்காரம் பண்ணிட்டுருக்கா, வெளியில் காத்துருங்கோன்றா, ஸ்க்ரீன் போட்டிருக்கு. சரி சுற்றிட்டு வரலாம், பாதி தூரம் அந்த பிரகாரத்தை சுற்றுறேன். அவ்வளோ கதவை திறந்துட்டா வாங்கன்றா. சரி உள்ளே போய் பார்த்தா நம்பினா நம்புங்க பரமேஸ்வரன் பார்வதி எல்லாம் 6-8 அடி உயரத்துக்கு நிற்கிறா. நின்றே காட்சி கிடைச்சா எனக்கு. நல்ல நம்ம ஸ்கின் மாதிரியே இருந்தது. அப்பயே நான் பண்ணிட்டேன், புடவை சாத்தி இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் 2 வருஷ காலம் திண்டாடினேன். அப்புறமா என் டாக்டரோட கல்யாணத்துக்கு முன்னாடி 2024 அவளோட கல்யாணம். 23ஆம் வருஷ கடைசியில் நானும் அவளும் போயிட்டு வந்தோம். போகிறோம் கும்போணத்தில் போயிட்டே இருக்குது. பாட்டுக்கு காவிரிக்காரை போகிறது. மத்தியானம் 12 மணிக்கு போய் சேர்ந்தோம். 7 மணிக்கு கும்போணத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. அப்புறம் புடவை விஷயம் கொடுத்த பிறகு இல்லை நீ சாத்திட்டோம், நாளைக்கு தான் பண்ணுவோம். பெருசாக பிரம்மாண்டமாக உட்கார்ந்த நிலையிலே 8 அடி இருக்கும் போல இருக்குது. சிவன் அம்பாள் உட்காந்துருக்கா, முன்னாடி லிங்கம் இருக்குது. நீலாயுதாட்சி தண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் எனக்கு இருந்தது. திருமறை காடு, வேதாரண்யம், ஸ்வேதாரண்ய, இது வந்து வேதங்களே காடாக இருக்குது இங்கே. அடுத்து வந்து திருக்காராயல் 4வது குக்குட நடனம் கும்பகோணத்திலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில். கண்ணாயிர நாதார், இரவு கைலாச நாயகி. திருக்காராயில் ஈசன் 1000 கண்களுடன் பிரம்மனுக்கு காட்சியளிக்க தலம். ஆதி விடங்கர் என ஈசன் அழைக்கப்படுகிறார். பாவங்கள் சாபங்கள் அகலவும் கண் சம்பந்தப்பட்ட நோய் சரியாகவும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு சிறப்பு பிரசாதத்தை பக்தியுடன் மாற்றி என்கின்றனர் பக்தர்கள். திருக்குவளை, இந்த திருக்குவளையை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லிப்பார். பிருங்க நடனம் கும்பகோணத்திலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில். பிரம்மபுரீஸ்வரர், இறைவி வண்டமர் பூங்குழலியம்மை பாத்துல பேத்தி அந்த பேரு. நவகிரகங்கள் முன்பதும் தெற்கு நோக்கி அமைந்துள்ளன. அமனை விடங்கர் என்று ஈஸ்வரன் அழைக்கப்படுகிறார். நவகிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள பக்தர்கள் இங்கு வந்து அப்பனை அம்மையை வணங்கி செல்கின்றனர். திருவாய்மூர் 6வது கமல நடனம் கும்பகோணத்திலிருந்து 76 கிலோமீட்டர். வாய்மூர் நாதர், இரவி பாலிலும் நன்மொழியம்மை.
பிரம்மன், சூரியன் சாமன் தீர்த்த தலம் நீலவிடங்கர் என்று இறைவன் அழைக்கப்படுகிறார். இத்தலை இறைவனை வழிபட திருமண தடை நீங்கும், கல்வி பெருகும். பக்தர் நம்பிக்கை. திருமலைக்காடு ஹம்சபாத நடனம். கும்பகோணத்திலிருந்து 106 கிலோமீட்டர். மறைக்காட்டுநாதர் வேதாரண்யேஸ்வரர் இரவி யாழினு மினிய மொழியாள் வேதநாயகி அப்பரும் சம்பந்தரும் பாடிய திறந்து மூடிய கதவு திறந்து மூடிய அற்புத தலம் புவனி விடங்கர் என்று ஈசன் அழைக்கப்படுகிறார். மணிக்கர்ணிகை தீர்த்தம் மற்றும் ஆதிசேது கடல் தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து வகை பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். சரி, இதில் போய் இதில் நீராடணும்னு சொல்லியிருக்கா. இப்படி சொல்லும்போது ஒன் திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு தி பீப்புள். இது மரகத லிங்கம். இதை வச்சு தான் இந்த விடங்க கஷேத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த தியாகராஜர் பற்றி சொல்கிறதும் கிடையாது, நடனத்துக்கு மட்டும்தான் அது. பட் இதுக்கு இந்த விடங்கம்னாலே உளியால் செதுக்கப்படாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாட் ஜெம் ஸ்டோன், நகைகளுக்காக வச்சுக்கிறது இல்லது. இது பச்சைக்கல், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ஜேடெல்லாம் சொல்கிறால அதோட இது என்கிட்ட பூஜா பாக்ஸில் 5000 இது மரகதலிங்கம் இருக்கு என்கிட்ட, அதுவும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் அதை எந்த அளவுக்கு பக்தியோடு நம்ம பூஜை பண்ணுறோமோ அதான் கிடக்குது. நெட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் இருக்க ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சா கூட அது சுவாமி உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த இறைவனை வழிபடும் போது பரமேஸ்வரனே சொல்கிறார், எனக்கு நடராஜர் இது எத்தனையோ ரூபங்கள் இருக்க, 64 விதமான ரூபங்கள் இருக்கு. அதெல்லாம் விட லிங்கஸ்வரூபம் தான் எனக்கு பிடிஞ்சது. பரமேஸ்வரன் சொல்கிறதா இருக்குது சிவபுராணத்தில். ஸோ அதனால் இங்கே லிங்கம் தான் மெயின். நல்லா ஞாபகம். சிதம்பரத்தில் கூட இந்த அபிஷேக ஆராதனால லிங்கத்தை வச்சு தான் மெயினாக பண்ணுறான். இந்த ஹோமங்கள் எல்லாம் இல்லை அங்கே கொண்டுருவா. இந்த பாக்ஸை எல்லாம் பண்ணி திருப்பி பூஜையை பண்ணி திரும்பி அங்கே உள்ளே போய் சேர்த்துருவா. அதை ஸோ இது ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. சப்தப்பட தேவங்கள் நம்ம டைம் வாழ்க்கையில் ஒரு தடவையாக பார்க்கணும். நம்ம முக்கியமான நாட்களில் எல்லாத்தையும் விசிட் பண்ணுவா. அதெல்லாம் ஃபைனலாக திருப்பியும் சொல்லிடுறது. திருவாரூர் அஜபா நடனம், திருநள்ளாறு உண்மத்து நடனம், திருநாகை காரணம் தரங்க நடனம், அடுத்தது திருக்காராயில் குக்குட நடனம், அப்புறமா திருக்குவளை பிருங்க நடனம், திருவாய்மூர் கமல நடனம், திருமலைக்காடு ஹம்சபாத நடனம். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, காமிங்க. ஸோ எங்கேயோ ஆப்பிரிக்கா அமெரிக்காவும் சம்பாதிக்கிறதுக்கு போகிறது வேறு, நம்ம ஊரை மறக்கக்கூடாது. ஸோ அது தனியாக ஒரு இது லைக்கிங் தான் வரும். நடுநடுவில் இந்த இதில் வரும் பேர் பழசெல்லாம் மறக்க முடியுமாண்டு. இந்த கோலி சோடா அந்த மாதிரி டேஸ்ட்டே கிடைக்க மாட்டேன்றதுலாம். அந்த காலத்துலலாம் 4 கொடுத்த ஷப்பில் அடித்து கொடுப்பான். அந்த அந்த இந்த இதுன்னுவா பேர் என்ன, கோலான்னுவா. அந்த கோலா குடித்தாலே அப்படியே மனசெல்லாம் நினைச்சா மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலரில் ஒன்று தருவான், ஆரஞ்சு எல்லாமே யூ கேன் ஃபீல் த டேஸ்ட். தட்ஸ் மிஸ்ஸிங் நவ். பணமெல்லாம் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறத தவிர இந்த பழைய டேஸ்ட் போயிடுறது. இந்த மிட்டாய்கள், இந்த புளிப்பு மிட்டாயெல்லாம் வைப்பான், அதெல்லாம் மிஸ்ஸிங். அது பிஸ்கட்ஸ் நேரத்தில் இந்த சுகர் இது பண்ணி பூவாக போட்டு இருப்போம். அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் காணும் ஒன்றுமே இல்லை. ஆஃப்டர் ஆல் பிரிட்டானியா பிஸ்கட்ஸ்லேயே சுற்றி பூக்கள் தான் இருக்கும். பிரிட்டானியான்னு எழுதியிருக்கோம். அது டிட்பிட்ஸ்னு ஒரு பிஸ்கட் வரும் பிரிட்டானியா, அதுவும் காணும். இப்போ அதுவும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஐ வாண்ட் ரீகால் இது பண்ணுறா இல்லையா, பணியாரக்கூடு, அதாவது
கல்யாணத்தில் காட்சிகள்லாம் வைக்கிறோம் நம்ம. முந்திரி வைப்பு இது மாதிரி பணக்காரரெல்லாம் வைக்கிறாத. சில பேர் இது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவா வந்து பொட்டுக்கடலையில் பண்ணிப்பா, இந்த வேர்க்கடலையில் பண்ணுவா, இந்த மனோகரத்தில் பண்ணுவா. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் மருமானுக்கு ஹரிஹரன் நாற்பத்துல அவன் கல்யாணத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மாமியார் பண்ணேன்னா பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அண்ட் மிட்டாய் அதை போட்டு இது பண்ணியிருந்தா. அந்த அது பிஸ்கெட்டோட பேர்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த பருத்தி தேங்காய் உடைச்சால அதில் மிட்டாய் இருந்து, சாக்லேட் இருந்து, பிஸ்கெட் இருந்தது. வெரி ரேர் ஃபினோமினா. அது பார்த்ததே கிடையாது மாதிரி. அவங்க கல்யாணத்தில் இருந்தது 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பழைய இந்த பழசை இது ரிகால் பண்ணும்போது அந்த டேஸ்ட் எல்லாம் போயிடுது. இப்போ எல்லாமே பழசப்படி சில இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேன்றது. ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு பேனா கூட கிடைக்கல சிலதெல்லாம். இப்போ பாத்திர கடைக்காரனே சொல்கிறானே, சார் அதெல்லாம் கிடைக்காது சார் உங்களுக்கு. நீங்கள் கூட அது மாதிரி அப்படியே. ஏன்னா என்னோடய கல்யாணம் வந்து 1978 நடந்தது. அப்போ எங்கள் மாமனார் கொடுத்த அந்த வாட்டர் ஜெக்கு எல்லாம் கொடுத்த இன்னி வரைக்கும் கல்லாட்டுருக்கு. 78 கொடுத்த இது வந்து சாமான்லாம் கல்லுகள்லாம் இருக்குது. சார் நீங்கள் இப்படியே வச்சுட்டே இருந்தால் யார் திருப்பி வாங்குவா என்கிட்ட கேட்குறான் கடைக்காரன். சார் அந்த மாதிரி இருக்குது காலங்கள். ஸோ அடிக்கடி வாங்கணுன்ற மாதிரி உடையராம தான் படிச்சிருக்கா எல்லாத்தையுமே இப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இது சொல்லிய இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் அது. இந்த சப்தவிடங்கள் கெட் அ கிளாரிட்டி. இட் இஸ் நாட் ரெஃபரிங் டு தியாகராஜர், இட் இஸ் ரெஃபரிங் டு த லிங்கம், மரகத லிங்கத்தால் ரெஃபர் பண்ணுறது. இது சொல்லி இந்த பதிவு நிறைவேற்றியேன்.